வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஜெயலலிதா அவர்களோட மரணம் சார்ந்து ஆறுமுகசாமி ஆணைய விசாரணை அறிக்கை வெளியாகி இருக்குல்ல, இதுல சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயங்கள் எது மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதை பத்தி பார்க்க போறோம். அது கூடவே ஒரு திருக்குறளை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அந்த அறிக்கை முடிவில். இந்த திருக்குறள் நமக்கு எதை உணர்த்தது, இது எல்லாத்த பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். 613 பக்கங்களை கொண்ட ஆறுமுகசாமி ஆணைய விசாரணை அறிக்கை எப்ப தகவலாச்சோ அதுக்கு பிற்பாடு தமிழகமே அதிர்ந்து போய் கிடக்குது. ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் அப்படியே புரட்டி போடுற மாதிரி தான் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயமும் அமைஞ்சிருக்கு. இதை உண்மையான ரிவியலேஷன்ஸ் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நம்பினாலும், இன்னொரு தரப்பினர் சொல்றது இது ரிவியலேஷன்லாம் உண்மையான ரிவியலேஷன்லாம் கிடையாதுப்பா, ஆளுங்கட்சியை திருப்திப்படுத்துற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டம் நிலவிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் திமுக அதிமுக இந்த கட்சிக்கு ஃபேவராக இருக்கணும் அந்த கட்சிக்கு எதிராக இருக்கணும் அப்படி பார்க்காதீங்க. ஒரு பெண்மணி தமிழகத்தை ஆண்டவங்க, முதலமைச்சராக இருக்கும்போதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவங்க, முதலமைச்சராக இருந்த அதே நேரத்தில் உயிரிழந்தவங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமைக்கு என்னதான் நடந்துச்சு, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை மனசில் புரிதலாக ஏற்படுத்தி நீங்கள் ட்ராவல் பண்ண மட்டும்தான் இந்த கண்டென்ட்டை உங்களால் கரெக்டாக அப்ரோச் பண்ண முடியும். இப்போ தெளிவான பார்வை உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதில் எதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆறுமுகசாமி அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டாங்களே, அந்த நேரத்தில் அவங்க சுயநினைவின்றி கிடந்தாங்க அப்படின்ற விஷயத்த ஆறுமுகசாமி அவர்கள் சாட்சியம் மூலமாக எல்லா தகவல்களையும் பெற்று இங்கே வெளிப்படுத்துகிற அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறப்ப சுயநினைவு இல்லை. ஓகே. அண்ட் அடுத்தபடியா லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலர் இருக்கார்லங்க, இவர் ஜெயலலிதா அவர்களை பரிசோதித்த பிற்பாடு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காராம். இது போல் அவங்களுக்கு வெளிநாட்டு சிகிச்சை அப்படின்றது இப்போ தேவைப்படுது. ஸோ நானும் அதை தான் பரிந்துரை பண்ணுறேன், இவங்களை நானே கூட அழைச்சிட்டு போகிறேன். அதாவது ஏர் ஆம்புலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர் ஆம்புலன்ஸில் ஜெயலலிதா அவர்களை நானே கூட அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் அங்கே மொத்தமாக நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ரிச்சர்ட் பீலர் சொல்லியிருக்காராம். இப்படி சொல்லப்பட்ட பிற்பாடும் ஜெயலலிதா அவர்கள் எதுக்காக வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்படலை அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியை ஆறுமுகசாமி அவர்கள் அந்த விசாரணை அறிக்கை மூலமாக கேட்குறாரு. ஓகே ரைட். அடுத்து இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் பண்ணப்பட்டிருந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலோட செகண்ட் ஃப்ளோரில் சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் வேணும்னே செயலிழக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சாட்சியங்கள் மூலமாக தங்களுக்கு தெரிய வருதுன்னு ஆறுமுகசாமி விசாரணை ஆணைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வேணும்னே செயலெடுப்புனா, அதாவது சிஎம் அவர்கள் அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ப்ரைவசி இருக்கும், அதை சார்ந்து ஆஃப் பண்ணப்படுதுன்னா 1-2 கேமரா சொல்லலாம். ஆனால் கிட்டத்தட்ட 27 சிசிடிவி கேமராஸ் வரைக்கும் அவங்களால லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அத்தனை கேமராக்களை செயலெடுக்க வைக்கணும்னா என்ன அதுக்கு அவசியம் அப்படின்ற கேள்வியை இந்த அறிக்கை மூலமாக கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, அந்த முதல் நாளில் இருந்து கடைசியாக 74வது நாள் வரைக்கும் என்னென்ன மருத்துவ அறிக்கைகள்லாம் வெளியிடப்பட்டுச்சு, இந்த ஹெல்த் புல்லட்டின்னு சொல்லுவாங்க. இது போல் சிஎம் அவர்களுக்கு உடம்பு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, உடல்நிலை தேறி இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, இது போல் மருத்துவமனை நிர்வாகம் தரப்புலேருந்து புல்லட்டின் வந்துகிட்டே இருந்துச்சுங்க, ஹெல்த் புல்லட்டின். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து 74th டே வரைக்குமான ஒட்டுமொத்த புல்லட்டின்களையும் இந்த விசாரணை அறிக்கையில் ஆறுமுகசாமி அவர்கள் இணைச்சிருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தோம் அந்த அறிக்கையை, அதில் தெளிவாக இணைச்சிருக்காங்க. ஓகே. இந்த அறிக்கைகளில் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் சார்ந்து ஆறுமுகசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, முதல்வரோட உண்மை நிலையோடு ஒத்து போகலன்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது உள்ள அவங்க இருக்கிற நிலைமை வேற, வெளியே மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறது வேற, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு. இது போல விஷயங்கள் தான் சாட்சியங்கள் மூலமாக தனக்கு தெரிய வந்ததாகவும் ஹெல்த் புல்லட்டின் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்தப்ப தங்களுக்கு புரிய வந்ததாகவும் அந்த விசாரணை ஆணைய அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு. விவரிக்க முடியாத பல முரண்பாடுகளும் குறைகளும் இந்த ஹெல்த் புல்லட்டின்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. விவரிக்க முடியாததுன்னா ஓகே, மருத்துவமனையால் சிறந்த சிகிச்சை அப்படின்னு கூறப்படுதே தவிர வேற எந்த ஆதாரமும் ஆவணமும் இது வரைக்கும் முன்வைக்கப்படலன்னு சொல்கிறாருங்க. அதாவது நான் பலசாலி, 100 பேரை அடிச்சிருவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் 100 பேரை நான் இது வரைக்கும் அடிச்சதில்லை, அடித்ததுக்கான ஆதாரமும் நான் இன்னும் சமர்ப்பிக்கல, அப்போ எப்படி நீங்கள் நம்புவீங்க? புரியுதா? இதைத்தான் ஆறுமுகசாமி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு அந்த குறிப்பிட்ட அறிக்கையில். அடுத்தபடியாக வதந்திகள் சம்பந்தமான விரிவான சில விளக்கங்களும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணைய அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவர் அடிச்சிட்டாங்க, அவரை மாடி படிக்கட்டுலேருந்து தள்ளி விட்டாங்க, அது எதுன்னு பல பேர் பல விஷயங்களை சொன்னாங்களே, இதில் எதெல்லாம் வதந்தியாக வெளியாச்சு அப்படின்ற பட்டியலை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் அவர்கள் இருக்காங்களே, அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மை கிடையாதுங்க, அது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாப்லையா, மெல்ல கொள்ளும் விஷம் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருந்தார்.
அதாவது ஸ்லோ பாய்சன்னு சொல்லுவோம். உடனே ஒருத்தவங்க செத்துறாங்க அப்படின்னா பாய்சன் கொடுத்து தெரிஞ்சிடும். ஆனால் நாம் பாய்சன் கொடுக்கறதே தெரியாமல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கடைசியில் செத்துறாங்கன்னா யாருக்கும் சந்தேகம் வராது. அது மாதிரி ஸ்லோ பாய்சன் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொன்னதா அப்போ தகவல் வெளியாச்சு பார்த்தீங்களா? அது உண்மை கிடையாது, வதந்தின்னு சொல்கிறாங்க அந்த அறிக்கையில். ஏன்னா கிட்டத்தட்ட 75 நாட்கள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, பல்வேறு விதமான பரிசோதனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதில் எதெல்லாம் ஒன்றுத்தையாச்சும் தெரிஞ்சிருக்கும், உடம்புக்குள்ள விஷம் இருந்துச்சுன்னா அப்படி எதுவுமே ஃபைண்ட் அவுட் முன்வைக்கப்படல. ஸோ அதனால் இதில் உண்மை கிடையாது, இது வதந்தின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், ஜெயலலிதா அவர்களோட கால் விரல்கள் அண்ட் கால் கூட வெட்டப்பட்டதா புகைப்படத்தோடு பல செய்திகள் வெளியே வந்துச்சுல, அதுலேயே உண்மை கிடையாது, வதந்தின்னு சொல்கிறாங்க ஆறுமுகசாமி விசாரணை ஆணைய அறிக்கையில். இதில் மூணாவது ஒரு வதந்தி சம்மந்தமாகவும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதாவது சி பொன்னையன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொன்னதாக மேற்கோள் காமிச்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களோட தலையில் மரக்கட்டையால் யாரோ தாக்கி இருக்காங்க அப்படின்னு அந்த டைமில் சொல்லப்படுச்சுங்க. ஆக்சுவலாக இதுலேயும் உண்மை இல்லை அப்படின்னு தான் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இல்லை அது போல் காயம் எதுவுமே அவங்க தலைப்பகுதியில் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ இதுவும் வதந்தி தானே அந்த அறிக்கை மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த வதந்திகளுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான உண்மையவும் தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அவர்களை எந்த அளவுக்கு ஒரு பெண் சிங்கமாக அப்பேற்பட்ட கம்பீரமான ஒரு லீடராக நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அவங்கள பலவீனமாக நம்ம பார்த்ததே இல்லை. எந்த அளவுக்கு சொல்லாடல் அவங்க கிட்ட இருந்து வரும்னு தனியாக ஒரு வீடியோவே பண்ணலாங்க. அந்த அளவுக்கு சொல்லாற்றல் மிகுந்தவங்க. ஒரு அறிக்கையை கையில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதில் டேக்கே வராது, ஒரு இடத்துல கூட டேக் வராது. அப்படியே அவங்க பாட்டுன்னு ஃப்ளூவெண்ட்டாக படித்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃப்ளூவன்சி அவங்களோட சொல்லாடலை அவங்களால பார்க்க முடியும், அவங்களோட ஆட்சியிலையும் சேர்த்து பார்க்க முடியும். ஆனால் அப்பேற்பட்ட கம்பீரமான தோற்றத்துக்கு பின்னாடி நிறைய அவதிகள் இருந்திருக்கு. இந்த விஷயம் அந்த அறிக்கை மூலமாக தெள்ள தெளிவாக புலப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் ஆறுமுகசாமி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களே இதுக்கு முன்னாடி பரிசோதித்த டாக்டர்ஸ் அண்ட் இவங்களை சார்ந்தவங்க எல்லாருக்கிட்டே சாட்சியமாக பெற்று மருத்துவ அறிக்கைகள் அடிப்படையில் தான் இவ்வளோ விஷயங்களை அந்த ஆணைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு உடல் பருமன் பிரச்சனை ஒரு பெரிய தலைவலியாக இருந்திருக்கான். அதுக்கப்புறம் உயர் ரத்த அழுத்தத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம். கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய், இதில் ரெண்டாக பிரிச்சுக்கலாம், நீரிழிவு நோய், கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய், இது அவங்களுக்கு பெருசாக இருந்திருக்கான். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம், இவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இதுவும் இருந்திருக்கான். நாள்பட்ட வயிற்றுப்போக்குடன் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி இருந்ததாகவும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிலத்தில் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வித் குரோனிக் டயரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆறாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாள்பட்ட மூச்சு குழாய் அழற்சி இருந்திருக்காங்க. இது ஆங்கிலத்தில் குரானிக் சீசனல் பிரான்கைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இந்த கம்பீரமான பெண் ஆளுமைக்கு பின்னாடி இருந்திருக்கான். இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அவங்க தமிழக மக்களுக்காக ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு பெண் சிங்கத்தை நம்ம இழந்திருக்கோம் பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக. ஆனால் இயற்கையாக அவங்க இறந்தாங்களா இல்லை அவங்க இறக்கிறதுக்கு சிலர் காரணமாக இருந்தாங்களா அப்படின்றதான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகே, ஜெயலலிதா அவர்கள் சார்ந்து அந்த அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. படிக்கிறப்ப எங்களுக்கே கண்ணு கலங்குச்சு. ஆமால கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுமை, கூட உறவினர்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட இல்லை. சசிகலா அவர்கள் மட்டும்தான் உற்ற தோழின்னு சொல்லி கூட இருந்திருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கே இவங்க தான் காரணன்ற மாதிரி இப்போ பெரிய குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. அது சம்மந்தமான ஒரு விளக்கத்தையும் சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றதான் அடுத்த கேள்வியாங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த தகவல் சம்மந்தமாக அவங்ககிட்ட சொல்ல விரும்புகிற அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் கருணை காட்டிருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அறிக்கையில். எதை பேச வச்சு சொல்கிறாருன்னா, இவங்களோட 2 நுரையீரல்கள்லையும் ஒரு நாளைக்கு 500 மில்லி திரவம் வெளியே வந்திருக்கான். இதையாவது கருத்தில் கொண்டு இருக்கணும், இதோட சீரியஸ்னஸ்யாவது அங்கிருந்து புரிஞ்சிருக்கணும். நெருங்கிய உறவினர் இல்லாத முதல்வர் மீது அனுதாபம் ஏற்பட்டிருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. எந்த வழியை கொடுக்குறதுல. ஓகே, இந்த விசாரணை அறிக்கையில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு, நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ மக்கள் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம், எது உண்மையாக இருக்கும், எது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும், எது முழுக்க முழுக்க பொய்யா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த அறிக்கை முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். 2 கை கூப்பி வணக்கம், கீழே பார்த்தீங்கன்னா விசாரணை ஆணையம், நீதியரசர் திரு ஆறுமுகசுவாமி அவரோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த கன்க்ளூஷனுக்கு மேலே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் ஒன்று இடம் பிடிச்சிருக்கும். அந்த திருக்குறள் மூலமாகவே நமக்கு ஒரு சில விஷயங்களை இந்த ஆணைய அதிகாரிகள் சொல்ல முற்படுறாங்களோ அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க. அது என்ன திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா, காலால் களரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு. இந்த குறளோட பொருள் என்ன தெரியுமா? வேல் ஏந்திய ஒரு வீரனை பார்த்தா எல்லா விலங்குகளும் பயப்படும், தெரிச்சு ஓடும். ஆனால் தந்தம் வச்ச யானை இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த வேல் ஏந்திய வீரனை கூட தூக்கி துவம்சம் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட யானை ஒரு சேற்றில் சிக்கிச்சு அப்படின்னா நரி கூட அந்த யானையை கொள்ளுமா. இங்கே யாரை யானைன்னு சொல்கிறாங்க,
யாரை நரின்னு சொல்ல வராங்க எனக்கு புரியல மக்களே. இந்த நேரத்தில் ஒரு ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இதை விட்டால் நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலங்க. இரும்பு பெண்மணியின் வாழ்க்கை வரலாறு. இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களை சின்ன வயசில் அம்மா அம்மானு செல்லமாக கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வளர்ந்து தமிழகத்தையே ஆண்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க பெருந்தலைகளை அம்மானு கூப்பிடுற அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா, இந்த அசாத்திய டிராவல் எப்படி சாத்தியமாச்சு? இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளே ஸ்டோரில் இந்த ஆப்க்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கூடவே மாயம் 50 அப்படின்ற ஒரு கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அதாவது வருஷத்துக்கு 399 ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறதுக்கு பதிலாக வெறும் 199 ரூபாய் செலுத்தி நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்ட் வச்சுக்கங்க, முதல்ல வர 1000 பேருக்கு மட்டும்தான் இந்த 50% அப்படின்ற ஆஃபர் பொருந்தும். அண்ட் மோர் ஓவர் குக்கி எஃப்எம் பற்றி ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 19 இருந்து அக்டோபர் 25ஆம் தேதி வரைக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் பிளான்ஸ் குக்கி எஃப்எம்ல போயிட்டு இருக்கு. இது எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க குக்கி எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் அல்டிமேட்டா உங்களோட கருத்துக்களையோ விமர்சனங்களை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களோட சேவை தரத்தை மேம்படுத்துறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி அதுல கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா நாங்க எங்களோட சேவை தரத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்திப்போம். குக்கி எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த விசாரணை அறிக்கையில இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டாங்க, ஆனா கடைசியா இதுக்காக அந்த திருக்குறளை உள்ள வச்சிருக்காங்க. இதுல பலதரப்பட்ட சந்தேகங்கள் நமக்கே எழுது. ஸோ இந்த ஒற்றை குறள் தான் இந்த ஒட்டுமொத்த விசாரணை அறிக்கையோட சாராம்சமா? இதை பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.